இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல் 4th சம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன் ஆஃப் த 2 டிஜிட்ஸ் ஆஃப் ஏ 2 டிஜிட் நம்பர். ஓகேவா, ஒரு 2 டிஜிட் நம்பரில் 2 2 டிஜிட் நம்பர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு 2 டிஜிட் நம்பரை பற்றி பேசுகிறாங்களாம். 2 2 டிஜிட் நம்பரை பற்றி சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பர் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன் ஆஃப் தி 2 digits of a 2 digit number is 3 times the other digit. ஒரு 2 digit number இருக்குது, அதுதான் ஒரு 2 digit number 1 place 10th place. சரியா, அதில் வந்து one of the 2 digits of a 2 digit number is 3 times the other digit. அப்போது நம்ம எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா இன்னொரு டிஜிட் வந்து எப்படி இருக்கும், 3 times the other digit. இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குது. இதுக்கு முந்தின சம் எப்படி பண்ணுறோம், தேர்ட் சம் எப்படி பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இதை ஈஸியாக பண்ணிடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டாலே அதையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, இஃப் யூ இன்டர்சேஞ்ச் த டிஜிட்ஸ் ஆஃப் திஸ் 2 digit நம்பர். ஓகேவா, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா. இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஓகேவா, இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வரும், 10th place 1 பிளேஸில் அப்படி இது மாறும். ஸோ இங்கே இருக்கும் எக்ஸு, இங்கே 3x இருக்கும். சரியா, இந்த மாதிரி இருக்கும், எக்ஸ் 3xன்னு இருக்கும். ஓகேவா, 3 times த அதர் டிஜிட். இஃப் யூ இன்டர்சேஞ்ச் த டிஜிட்ஸ் ஆஃப் திஸ் 2 digit நம்பர். ஓகேவா, அண்ட் ஆட் த ரிசல்ட்டிங் நம்பர் டு த ஒரிஜினல் நம்பர். இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, யூ கெட் 88 அப்படின்னு கொடுத்து அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் நம்பர். இந்த ஒரிஜினல் நம்பரையும் இந்த இன்டர்சேஞ்ச் பண்ண நியூ நம்பரையும் ஆட் பண்ணால் வேல்யூ 88ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து நம்பர், அந்த 2 digit நம்பர் தானே தவிர அதோடைய வேல்யூ இல்லை. ஸோ இதோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 88. அப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்ய சொல்லியிருந்தேன் போன சம்லேயே பார்த்தீங்கன்னா, 10th பிளேஸில் இருக்கிற 10ஆலையும் 1 பிளேஸில் இருக்கக்கூடிய 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 10 30x ப்ளஸ் x × 1 x ஈக்குவல் டு 31x. இதான் அதனுடைய வேல்யூ. அதேமாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 10ஆலையும் 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 10 × x 10x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 13x. இதுலேயே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 digit நம்பர் வந்து 31ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா அது 13 மாறுது பாருங்கள். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூங்கிறது அதுதான். ஓகேவா, இப்போ இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணால் தான் 31x ப்ளஸ் 13x ஈக்குவல் டு 88. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 44x ஈக்குவல் டு 88. ஸோ x is equal to 88/44. ஸோ x is equal to இதோ ஈஸியாக டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். 1 1 1 2 2 1 11 is 11 2 11 is 22. ஸோ x is equal to 2ன்னு கிடச்சிரும். சரியா, இப்போ இது x is equal to 2ங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. இதை வச்சு தான் அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரிஜினல் நம்பர் வேணும்னா அந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்திங்களா 3xx, அதில் தான் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 2 2, ஸோ 62. இதுதான் ஒரிஜினல் நம்பர். புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்குதா, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு அந்த டிஜிட்டை எப்படி கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். அதுக்கடுத்து அந்த 2 digitோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் இந்த 2 நம்பரோட வேல்யூவை ஆட் பண்ணால் 88ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின சம்மை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இதே மாதிரி 2 நம்பரோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த 2 வேல்யூ ஒரு வேல்யூவை விட இன்னொரு நம்பர் வந்து 27 கிரேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்றுக்கு இன்னுக்கு உள்ள வித்தியாசம் வந்து 27ங்கிறதுனால அங்கே நம்ம மைனஸ் பண்ணி 27க்கு ஈக்குவேட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம், 88க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா, அதுதான் வித்தியாசம். மற்றபடி சேம் ப்ரொசீஜர், சேம் அங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சம்முமே சேமாக இருக்கக்கூடிய மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.